ரொம்ப பிடிச்சது என்னன்னா என்னால அடிக்கடி போய் அவரை பார்க்கும்போது எனக்கு பயமா இருக்கும். நான் சூப்பர் ஸ்டாரை சந்திக்கும் போது சார் எல்லாம் ஓகே தலைவரே, நான் ஒரு படத்துல நீங்க பாட்டு பண்ணீங்களே மன்னன் ஒரு படத்துல, அதனால அவரே ஒத்துக்கிட்டாரு. அந்த பாட்டு ரெக்கார்ட் படத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் ஆச்சு. ஒரு ஆன்லைன் ஒரு 6 மணி நேரம் ஆச்சு. ஸோ அது என்னன்னா அப்பதான் எனக்கு தெரிஞ்சது. அப்ப ராஜா சார் பத்தி நான் யோசிச்சு பார்த்தேன் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு. அவரு பேசியிருந்தாரு, பக்கத்துல யாராவது ஒருத்தர் பாடணும்னாலும் ஜானகியம்மா பாடிருந்தாங்க. அவங்க அதை காம்பன்சேட் பண்ணிருப்பாங்க. இவர் எங்க சொன்னால் போதும் 100 மாப்பிள்ளை, அவங்க அது ஆக்சுவலா இப்ப என்னன்னா அந்த சாங்ல என்னதே பாட்டுல எப்படி வருது அப்படின்னு உடனே அந்த வாய்ஸ் வருது அப்படின்னா. சோ அந்த மாதிரி ஒரு மிமிக்ரி தான் நான் நினைச்சது. அதனால நீங்க என்ன எந்த வாய்ஸ் என்ன வாய்ஸ் சத்யபிரகாஷ் அடிக்கடி பிடிச்சது. அதாவது எதுவோ இசை நிகழ்ச்சி போயிருப்போம். சிங்கப்பூர்ல இப்படி ஒரு பாபுரம் இசை நிகழ்ச்சி அப்படின்னு அதுவும் சித்தனமா பிள்ளை கேட்கறதுக்குன்னு ஒரு பெரிய பொறுப்புன்னு ஒரு பேர். அவங்க சொல்றாங்க, எனக்கு கொஞ்சம் இடம் கையில் ஏற்பட்டு ஏழா கட்டுரையில நாளைக்கு சல்வார் பாருங்க, நீங்க சின்ன பொண்ணு சித்ரா சின்ன பொண்ணு சித்ரான்னு கூப்பிட்டுப்போம். ஆனா நாளைக்கு நீங்க சின்ன பொண்ணு சித்ராவே எல்லாரும் மாதிரியும் இறக்கம் சிங்கப்பூர் தான் ரொம்ப ஃபேவரட்டான பிளேஸ். குரூசிலாம இருக்கும்போது கூட இங்கதான் வந்திருந்தேன். நிறைய பேர் என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. சிங்கப்பூர் மக்களும் சரி, சிங்கப்பூர்ல இருக்கிற என்னுடைய நண்பர்களும் சரி, எனக்காக அவங்க என்ன வேணாலும் செய்வாங்க அப்படிங்கிறதுனால இப்படி ஒரு விழாவை கலந்துக்கிறதுனால ரொம்ப மகிழ்ச்சியா நினைக்கிறேன். கவலைப்படாதீங்கப்பா, நாளைக்கு எந்த வாய்ஸ்லும் நான் பாட மாட்டேன். பாட்டு அப்படின்னாவே சும்மா ஜாலியாடுவேன். நாளைக்கு சரியான பாட்டெல்லாம் செம்மையாகிடு. எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஆல் இஸ் வெல், ஆல் இஸ் வெல். அப்புறம் தளபதி சொல்லியாச்சு, தலை சொல்ல வேண்டாம். அவர் என்னன்னா நான் அடிக்கடி சொல்லுவேன், தளபதிக்கும் தலைக்கு என்ன வித்தியாசம்னு. தலை என்னைக்குமே ஒரு தமிழ் ஆசிரியராக பணிபுரியறதுக்கான அத்தனை தகுதிகளும் ஒரு மாதிரி அப்படின்னு. ஏன்னா உலகமே புயல்ல அடிபட்டு நொஞ்சும் போனோம், அங்கேயும் நம்ம தலை பொறுமையா நிதானமா தான் பேசுவாங்க. நாளைக்கு நீங்க பார்க்க போறது ஒரு அருமையான இசை விழா. சித்ராம பாடுறாங்கன்னா நாம எல்லாரும் கேட்கறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். அது லைவா உங்களுக்காக அது